இந்த நிலாவை வச்சு தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லுவார். ஒருத்தன் பயங்கரமா மது அருந்திட்டு போயிருக்கிறார் ரோட்டு வழியா. இன்னைக்கு நிறைய ஆங்கிலம் பேசுறவங்க யாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஆங்கிலம் அதிகம் பேசுவாங்க. ஒண்ணு வெளிநாட்டுக்காரங்க, இன்னொன்னு பார்ல குடிச்சவங்க. அவங்க தான் அதிகமா ஆங்கிலத்துல பேசுவாங்க. அவர் அப்படியே ஆங்கிலத்துல பேசிக்கிட்டு வர்றாரு. தெருவே அங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. உடனே இவர் வந்தவர் கிணத்தை எட்டி பார்த்திருக்கிறார். அன்னைக்கு பௌர்ணமி. கிணத்துக்குள்ள நிலா இருந்திருக்கு. ஐயோ நிலா கிணத்துல விழுந்துருச்சு, யாராவது காப்பாத்தவாங்கன்னு கதறி இருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு, உருண்டு இருக்கிறார். அவங்க கிடக்கா குடியாருன்னு எல்லாரும் பேசாம போயிட்டாங்க. இவரால் தாங்க முடியல. ஒரு குடிமகனுடைய கடமை என்ன? ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ஒருத்தனும் துணைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் காப்பாத்துறேன் நிலாவை அப்படின்னு ஒரு பெரிய கயர் எடுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ள போட்டுருக்கிறாரு. போட்டு எப்படியாவது இதை புடிச்சுக்கோன்னு இழுக்கிறாரு. அது எங்க பிடிக்கும்? பல தடவை உள்ள போட்டு எடுக்கும் போது ஏதாவது ஒரு செடியில மாட்டிக்கிச்சு அந்த கயிறு. இழுத்து பாத்துருக்கான், நிலா கயிறை பிடிச்சிக்கிச்சு. ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ, அண்ணன் உன்னைய காப்பாத்துறேன் வேகமா இழுத்து இருக்கிறாரு. அந்த செடி அங்கு போய் அப்படியே மட்டமல்லாக விழுந்திருக்கிறாரு. விழுந்த உடனே வானத்துல பாக்குறாரு நிலா, அப்பா உன்னைய காப்பாத்திட்டேன், நான் மட்டும் வரலன்னா உன் நிலம என்ன ஆயிருக்கும்? இனிமே அங்கிட்டு இங்கிட்டு நடமாடும் போது கிணறு குளம் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துப்போம். நீ மாட்டுக்கு பகீர்னு உள்ள விழுந்துற, எவனாவது வந்தா நான் காப்பாத்துறதுக்கு நான் இருக்க போய் உன்னைய காப்பாத்திருக்கேன். ஏன்னா என்ன நடந்திருக்கும் இந்த உலகத்துல? உலகமே ரொம்ப சுயநலம் முடிச்ச உலகமா இருக்குட்டு அவர் போனாரு. தென்கட்சி சுவாமிநாதன் சொல்வார், இப்படித்தான் பல பைத்தியங்கள் தன்னால் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உளறிக் கொண்டிருக்கிறார்கள்.